டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங்ல எங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். பட் அதை தாண்டி இன்னும் 2 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கு. அது இங்க நிறைய பேருக்கு தெரியுது. அது என்னென்ன டெக்னிக்ஸ், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியலையா? இன்னைக்கு அதை கத்துக்கலாமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். திஸ் இஸ் யோர் AI கோச் ஜான். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேத்தே நம்ம பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இப்போ இன்னைக்கு நம்ம செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பத்தி பார்ப்போம். இன்னொன்னு பெண்டிங் இருக்கு, செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அது நம்ம அடுத்த டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பர்டிகுலர் டாபிக்கை நான் வித் கோடிங்கோட காமிக்க போறேன். பிகாஸ் நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயே அது ப்ராப்பரா இருக்காது, தமிழ்ல சுத்தமாவே இல்லை. ஸோ நான் அங்க காமிக்கிறது பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும், நல்லா கவனிங்க, அப்படின்னா தான் புரியும். ஃபைன். இது போறதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல ஒரு டிஸ்க்ளைமர் செட் பண்ணுவேன் இல்லையா, அதை செட் பண்ணிடுறேன். என்னுடைய கோல் பாத்தீங்கன்னா ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி தான். ஐ வில் ஒர்க் பிஹைண்ட் தி சீன் அண்ட் ஐ வில் கம் பேக். ஸோ அதனால எல்லாத்துக்குமே புரியுன்றதா என்னுடைய அசம்ஷன். பட் இது ஃபுல்லா பார்த்துட்டு வாட் இஸ் சம்திங் தட் யூர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், இது புரியுதா இல்லையா, காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போயிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, ஹூ கேன் வாட்ச் செஷன். எனக்கு AI மேல பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது தமிழ்ல டெக்னிக்கல் டாபிக்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடா கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கோலா செட் பண்ணி டீச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதுதான் உங்களுடைய கோலும் இருந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து பார்க்கலாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். ஓகே, இந்த டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சூப்பர்வைஸ்ட் இருக்கு, அன்சூப்பர்வைஸ்ட் இருக்கு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு, செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் இருக்கு, செமி சூப்பர்வைஸ்ட் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தான் தியரி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோடிங்ல ஸ்ட்ரைட்டா நம்ம போயிடணும். சரி, இப்ப செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன? இப்ப ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் பார்க்காதவங்களுக்கு நான் மேல ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன். அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அப்படின்னா தான் ஒரு அழகா ஒரு கம்பாரிசன் போட்டு உங்களுக்கு புரியும். இல்ல எனக்கு முன்னாடியே அந்த டெக்னிக்ஸ்ல தெரியும் அப்படின்னா பார்க்க வேண்டாம். இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ் தான் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க தாராளமா பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்? இட் இஸ் a way we teach a machine to learn on its own by creating a fake supervision signal from the data itself. The machine learns without needing any human to label the data itself. அப்படின்னா என்ன, புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த சென்டென்ஸ் நம்ம படிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ண போறோம். When to use it? We have lot of unlabeled data. இப்போ உங்களுக்கு இப்ப சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் டெக்னிக்கோட போய் இமீடியட்டா கம்பேர் பண்ணுங்க. சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ்ல உங்களுக்கு இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும். இதுதான் கேட், இதுதான் உங்களுக்கு டாக், ஆர் இதுதான் ஜான், இதுதான் பாத்தீங்கன்னா பிரவீன், இதுதான் கிருத்திகா, இதுதான் பாத்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்ற மாதிரி எல்லா இன்புட்ஸுக்குமே ஒவ்வொரு அவுட்புட் இருக்கும். சோ தட் நீங்க ஃபியூச்சர்ல ஒரு சிமிலர் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அது யார் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணும். Both when input data has both input and output, supervised learning. Unsupervisedல உங்களுக்கு அந்த மாதிரி அவுட்புட்டே இருக்காது. அதனுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே டிஃபரெண்டா இருக்கும். இதெல்லாம் தான் நம்மளுடைய கஸ்டமர் டேட்டாவா இருக்கு. இதுல யாரு ஹை ஸ்பெண்டர்ஸ், லோ ஸ்பெண்டர்ஸ், மீடியம் லெவல் ஸ்பெண்டர்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ்ல ரன் பண்ணலாம். அதனுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே வேற டைப். அதனாலதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ட்ரோடக்ஷன்ல இருந்திருக்கும். எந்த இடத்துல எந்த மாதிரியான ப்ராப்ளம் ஆர் டெக்னிக் மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸை நம்ம டேப் பண்ணி எடுக்கணும்ன்றது தெரியாது பீப்புளுக்கு. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம டேப் பண்ணணும். இப்ப அடுத்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வருது. உங்களுக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா இது கம்பெனியோட ஆக்சஸ் கார்டு. இது பாத்தீங்கன்னா என்னுடைய விசிட்டிங் கார்டு. இது பாத்தீங்கன்னா என்னுடைய ஆதார் கார்டு. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா என்னுடைய விசா கார்டு, இண்டஸ்இண்ட் பேங்கோடது. இது பாத்தீங்கன்னா என்னோட டிரைவிங் லைசன்ஸ். இப்போ இது பாத்தீங்கன்னா என்னுடைய HDFC பேங்க். இப்போ எங்கிட்ட ஒருத்தன்ட்டு இத்தனை கார்டு இருக்கு. ஓகேவா? இத்தனை கார்டு இருக்கு. இப்போ இது எல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்களும் எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்க போறீங்க. ஒரு 1K வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே பார்த்துட்டு இருக்க போறீங்க. ஒவ்வொருத்தருக்கு கூடிய கார்டு இமேஜின் பண்ணி பாருங்க. இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்துக்குமே எத்தனை டைப் ஆஃப் கார்டு இருக்கும். எல்லா கார்ட்ஸும் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு நம்ம ஒரு கும்பல்ல பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல ஃபுல்லா போட்டு ஒரு 100K கார்ட்ஸ் உள்ள இருக்கு. இப்போ ஒரு மனுஷனை கூப்பிட்டு எப்ப எல்லாட்டும் ஒரு பர்சன் ஹையர் பண்ணி இது பாத்தீங்கன்னா ஆக்சஸ் கார்டுப்பா, உள்ள இருந்து கை இருந்து ஒன்னு ஆக்சஸ் கார்டு, இது ஆக்சஸ் கார்டுன்னு எழுதுவி. அப்புறம் இன்னொன்னு இது பாத்தீங்கன்னா HDFC கார்டுன்னு எழுதுவி. இது என்னது டிரைவிங் லைசன்ஸ் எழுதுவே. ஒவ்வொரு கார்டா அந்த 100,000 கார்ட்ஸ் ஒவ்வொன்னா எடுத்து எழுதுறதுக்கு மேனுவல் டைம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் போட்டிருக்கேன், கெட்டிங் ஹை குவாலிட்டி ஹியூமன் லேபிள்ஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ், ஸ்லோ ஆர் நியர்லி இம்பாசிபிள். 100Kன்றதே கம்மியான கவுண்ட், அதுக்கே பல நாட்கள் ஆகும். So the key point is we want the machine to create its own learning task called pretext task before being fine-tuned for the actual task. கோச் கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கு அப்படின்னா நல்லா எனக்கு கவனிங்க. நான் கோடிங்கை காமிக்க தான் போறேன். இதே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ என்ன நான் மிஷின் பண்ணணும்னா, மிஷினே இது நான் கும்பலா எடுத்து அது பேக்ல போட்டுட்டேன் அப்படின்னா மிஷினே ஆட்டோமேட்டிக்கா லேபிள் பண்ணிடணும்.
எப்படி கோச் பண்ணும்? அதான் மேனுவலா பண்றோமே, மேனுவலா பண்றதானே கரெக்டா அக்யூரேட்டா இருக்கு, இது எப்படி பண்ண போகுது? அப்படி பண்றதுக்கு பேர் தான் மிஷினை நான் கும்பல்ல ஒரு குப்பையில எடுத்து போட்டேன் அப்படின்னா அதுவாவே வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும், இதெல்லாம் என்னென்ன கார்டு அப்படின்றத கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணணும். எப்படி புரியவே இல்லையே. கோடிங் காமிக்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் நினைக்கிறேன். பட் ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கோடிங் காமிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பர்டிகுலர் செல்ஃப் சூப்பர்வைஸ்ல 3 ஸ்டெப் இருக்கு. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்து டீகோட் பண்ண போறோம். அதான் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டெக்னிக்ல நோ லேபிளிங் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு, அது என்னன்றதை காமிக்க போறேன். அதுக்கப்புறம் ஃபைன் டியூனிங் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு, அதுவுமே பார்க்க போறோம். ஸ்டெப் 3ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஃபார் ப்ரெடிக்ஷனும் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கு அப்புறம் நான் ஒரு கிவ் அவே கொடுக்க போறேன். இதுல இருந்து நம்மளுக்கு கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான லெசன் இருக்கு, அதையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து சொன்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டையே உங்களுக்கு வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்க. யூ ஹேவ் ஃபோல்டர் ஃபுல் ஆஃப் அன்லேபிள்ட் இமேஜஸ் ஆஃப் கார்ட்ஸ், வோட்டர் ஐடிஸ், விசிட்டிங் கார்ட்ஸ். இதெல்லாம் வந்து ரியல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ், சும்மா நான் மேக் பண்ணது கிடையாது. ரியல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். யூ டோன்ட் நோ வாட் தே ஆர் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டைம் டு லேபிள் தெம். இதுதான் நான் வந்து சொன்னேன். ஸோ அதாவது அந்த ஃபோல்டர் வந்து காமிச்சிடவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மை கார்டு இமேஜஸ் சொல்லிட்டு போட்டு பாத்தீங்கன்னா இதுல டம்மி இமேஜஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இதுல டம்மி இமேஜஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன கார்டு? இது வந்து ஒரு விசிட்டிங் கார்டா இருக்கலாம், சாரி என்ன பேங்க் கார்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டா இருக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேபி என்ன கார்டுனே தெரியல ஆக்சுவலா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே என்ன கார்டுன்னு தெரியல, பட் ஆனால் பார்க்க சிமிலர் கார்ட்ஸா இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ 4 விதமான கார்ட்ஸ் வந்து உள்ள இருக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது ஆனா என்னென்ன பேர் வைக்கணும்னு கூட எனக்கு தெரியல. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்? செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் சொல்யூஷன் ஸ்டெப் நம்பர் 1. வில் யூஸ் a simple yet powerful technique called image rotation prediction. ஸ்டெப் 1ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறோம்? We'll take each image and rotate it to 0, 90 and 180 or 270 degrees. The pre-test task அப்படின்னா we will create a model that has to predict the exact angle of the rotation. நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, the unlabeled learning to solve, அதாவது இப்போ என்னன்னா the unlabeled learning to solve this fake problem, the model can't just randomly guess. It has to learn the core features of the cards like the text, patterns, the logos and the orientation of the faces to correctly predict if the image is upside down or sideways. In doing so, it learns a powerful generalized understanding of the cards. இப்போ என்னன்னா நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம், அதனால நிறைய பேர் பேசிருக்க மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுனால உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த கார்டு வந்து என்னென்ன கார்டு அப்படின்றத நான் வந்து அங்க வந்து நேமிங் பண்ணல, பல்கா அப்படியே உள்ளர போட்டேன் அப்படின்னா இப்போ இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா பாதியா கட் பண்றது, ரொட்டேட் பண்றது அப்படின்னு மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ரொட்டேஷன் ஆங்கிள் என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணும். அந்த ரொட்டேஷன் ஆங்கிள் என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அப்ப அந்த ரொட்டேஷன் ஆங்கிள்க்குறான ஒரு ப்ரெடிக்ஷன் நாலேஜ் இருக்குமா, அந்த நாலேஜை எடுத்து நான் செகண்ட் ஸ்டெப்புக்கு போக போறேன். அதுதான் வந்து விஷயம். இப்போ வந்து நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ இதுக்காக நான் வந்து ஸ்டெப் நம்பர் 1ல உங்களுக்கு ஆல்ரெடி நான் மிஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள் எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலன்னா திருப்பி மேல ஒரு பட்டன் கொடுக்குறேன். ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் அப்படின்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க மேல திருப்பி ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், அது பாருங்க. தெரியலனா ஷார்ட்டா சொல்றேன். என்ன லைஃப் சைக்கிள் போகும்? ஃபர்ஸ்ட் பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா கலெக்ஷன், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா ப்ரிப்பரேஷன், மாடல் பில்டிங், மாடல் ட்ரைனிங், மாடல் டெஸ்டிங், மாடல் இவாலுவேஷன், மாடல் டிப்ளாய்மெண்ட், CI/CD ப்ராசஸ். இந்த CI/CD ப்ராசஸ் டெவாப்ஸ் இன்ஜினியர் பண்ணிக்குவாங்கன்றத இங்க டீடைலா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இப்போ பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பெயின் ஃபேக்டர் என்ன, எப்போ ஒன்னொன்னா எடுத்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். அப்ப டேட்டா கலெக்ஷன், டேட்டா வந்து ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி என்னோட லோக்கல் டிஸ்க்ல வந்து நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ அதான் போட்டிருக்கு டேட்டா கலெக்ஷன். Unlike supervised learning, we only have a folder with a bunch of images, so we need to define our data set to get into self-supervised phase. Okay, and in the below step we are doing data collect பண்ணியாச்சு, prepare பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இந்த பர்టిక్యులர் ஸ்டெப்ல இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய பேர் கேக்குறீங்க, கோச் இந்த கிளாஸ் ஹூப்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா? 200% முக்கியம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து எப்படி பாருங்க, இந்த பர்டிகுலர் ஃபேஸ் எல்லாமே நான் கிளாஸ் வச்சு தான் ஆக்சுவலா எழுதுறேன். கிளாஸ்க்குள்ள தான் எல்லா டெஃபினேஷனுமே ஆக்சுவலா ரியல் டைம்ல எழுதுவோம். பட் இது வந்து எப்படி வரலாம்னா கீழ இருந்து வரலாம், இப்படி இருந்து வந்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். சோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மெயின்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ட்ரெயின் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் மாடல் இப்படிப்பட்ட ஒரு கிளாஸை வந்து நான் வந்து மெயின் ப்ரோக்ராம் இந்த இடத்துல தான் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேல இருக்கிறது நான் எக்ஸிக்யூட் பண்ணிருந்துருக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ வந்து இந்த கிளாஸ் வந்து என்னன்றதை பாத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்றேன்னா கார்டு ரொட்டேஷன் டேட்டா செட் அப்படின்னு போட்டு இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபோல்டர் இது என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபோல்டர்ல ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் பார்த்துருக்கா ஃபைல் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் எழுதல, சாரி எக்ஸ்பிளைன் பண்ணல அதிகமா. பட் அது வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னா இங்க வந்து பாருங்க, ரொட்டேஷன் பண்ணி நீ எடுத்துக்கிட்ட இமேஜ் வந்து நீ கிளாஸ் 0 இருந்துச்சுன்னா அதுல வந்து லேபிள் 0, சாரி ஆங்கிள் 0 இருந்துச்சுன்னா லேபிள் 0 பண்ணிக்கோ. 90 இருந்துச்சுன்னா லேபிள் 1 பண்ணிக்கோ. 180 டிகிரில ப்ரெடிக்ட் பண்ற அப்படின்னா டூன் பண்ணிக்கோ. இங்க ரேண்டம் சாய்ஸ்ல இருக்கு 0, 90, 180 டிகிரி, 270. இது ஏன் நான் வந்து 4 சாய்ஸஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா ஏன்னா எனக்கு 4 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் தான் உள்ள இருக்கு. 4 டிஃபரெண்ட் கார்ட்ஸ் தான் நம்ம வந்து உள்ள பார்த்துருக்கோம்ன்றதுனால தான் 4 எழுதிருக்கேன். நீங்க 5 வச்சிருந்தீங்கன்னா வேற ஏதோ நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இமேஜை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எப்படி லேபிளிங் நம்பர்ஸ்ல வரணுன்றதுக்கு ஒன்று எழுதிட்டேன். ஓகே, அது டேட்டா ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல வந்துருச்சு. மாடல் பில்டிங், இந்த கம்ப்ளீட் கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க் பேஸ்டு கான்செப்ட். டீப் லேர்னிங் குள்ள தான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டென்சர் ஃப்ளோ, இது பைடார்ச், இதெல்லாம் வந்து நியூரல் நெட்வொர்க் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல வரும். கோடிங் உங்களுக்கு வந்து சொல்லி தரதே என்னுடைய கோல் கிடையாது. ஸ்டெப் இதெல்லாம் வந்து எழுதணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால நம்மளுக்கு வந்து ஃப்ளோ எப்படி இருக்கு, இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து புரியணும். செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் என்ன கான்செப்ட் அப்படின்னு புரியணுன்றதா என்னுடைய கோல். அதுதான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ do not strictly try to understand the coding, else you will get misguided. So அதனால தான் இப்போ வந்து நம்மளோட கோலை ஸ்டிக் பண்ணி நம்ம டீச் பண்ணிக்கலாம். You need to understand what is self-supervised learning, how this is going to get executed அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது. ஸோ மாடல் பில்டிங்ல வந்து இப்போ நான் என்ன பண்றேன்னா, we are defining the model architecture. இப்படி இல்லாத மாடல் உள்ளர இமேஜ் வந்துச்சு அப்படின்னா அது எப்படிலாம் வந்து நம்மளுக்கு ஃபிளாட்டனிங் ஆகணும், இதெல்லாம் நீங்க வந்து சீன் அண்ட் ஆர்கிடெக்சர்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த லீனியர் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் லேயர் வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்காக மாடல் ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணிட்டேன். ஸோ லெட் மீ ரிமைண்ட் யூ தி ஸ்டெப்ஸ். பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா கலெக்ஷன், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியாச்சு, டேட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. மாடல் பில்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் நாங்க வந்து டிஃபைன் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாடல் ட்ரைனிங், செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ட்ரைனிங். இப்போ இதுல வந்து என்ன நான் ஒரு டெஃபினேஷன் எழுதியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பாத் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். அதாவது மை கார்டு இமேஜஸ், இந்த பாத் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல இந்த பர்டிகுலர் என்னோட கார்டு இமேஜஸ் இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இங்க வந்து நான் வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் பேக் போய்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள தான் என்னோட எல்லா கார்ட்ஸுமே இருக்கு. ஸோ இந்த பாத் நான் வந்து காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆக்சுவலா போட்டிருக்கேன். ஓகேவா, கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். இங்கே ஆர்ன்றது ஏன் போட்டிருக்குன்னா, அது வந்து ரீட் வேற ஒரு பாத்துல இருந்து நீங்க வந்து ஃபைலை வந்து ஒரு ஃபோல்டர்ல ஆக்சஸ் பண்றீங்கன்னா ரீட் தட் பர்டிகுலர் ஃபைல் ஃப்ரம் தி டைரக்டரி அப்படின்றதுக்காக ஆர் போட்டிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் பாத்துல இருந்து நீங்க வந்து ஃபைலை எடுத்துக்கோ. எல்லா இமேஜ் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ் சைஸ் வேற வேற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து மாடல் பில்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, அது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். 128 பிக்சல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன கோச் அப்படின்னா இத்தினூண்டு ஆயிருமா? ஆமா, அப்புறம் அத்தினூண்டு ஆயிடும். பிகாஸ் அல்லாட்டினா உங்களுக்கு வந்து நிறைய கம்ப்யூட்டேஷன் பவர் வரும். பட் இதை வச்சு உங்களுக்கு மாடல் ப்ரெடிக்ஷன் நல்லா வரல அப்படின்னா நம்ம திருப்பி வந்து அந்த பிக்சல் சைஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் இதை வச்சு நல்ல ரிசல்ட்ல வந்து காமிக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் இமேஜ் ரீசெஸ் பண்ணதுக்கப்புறம் கார்டு ரொட்டேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் கிளாஸ் தான் நான் இங்க கால் பண்ண போறேன் பாருங்க. மெயின் கிளாஸ்ல இந்த கிளாஸை கால் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வரும் கார்டு ரொட்டேஷன் அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸை பாக்குதா. ஸோ இமீடியட்டா போய் கார்டு ரொட்டேஷன் எங்க இருக்கு, இந்த பர்டிகுலர் கிளாஸ் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல இந்த மாதிரி இமேஜஸ்ல இருந்துச்சுன்னா அதை ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் லேபிள் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க கால் பண்ணி கார்டு ரொட்டேஷன். டேட்டா லோடர் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸ் இருக்கு, அதை லோட் பண்ணி நான் பேட்ச் சைஸ் இந்த மாதிரி ஷஃபிள் அகைன் இதெல்லாம் டீப் லேர்னிங் கான்செப்ட். அதுக்கப்புறம் ஃபைல் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சிம்பிள் CNN அதே மாதிரி நான் ஒரு கிளாஸ் இங்க எழுதிருக்கேன். சிம்பிள் சி மாடல் பில்டிங் ஆர்கிடெக்சர் வந்து நான் வந்து கால் பண்றேன். அந்த ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாடல் பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மாடல் வந்து நான் ட்ரெயின் பண்றேன். எவ்வளவு லாஸ் இருக்கு, லாஸ் வந்து கம்மி பண்றது தான் கோல். அப்புறம் இதனோட இன்டெலிஜென்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நான் வந்து இங்க செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் என்கோடர்.pth அப்படின்ற மாதிரி சேவ் பண்றேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைப்ரரியை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் ஃபேஸ், ரொட்டேஷன் ஃபேஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். மாடல் பில்டிங் ஷிஃப்ட் என்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் ஆகிடும், அதை எக்ஸிக்யூட் பண்றேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ இந்த மெயின் ப்ரோக்ராம் கால் பண்ணனாதான் மேல இருக்கிறதுலாம் போய் ஒன்னொன்னு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இது பாருங்க, இப்போ இது ஃபர்ஸ்ட் போயிட்டு இதுக்குள்ள போய் ட்ரிகர் ஆகுது. ஸ்டார்டட் செல்ஃப், இப்போ இந்த பர்டிகுலர் கார்டு ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு, டேட்டா லோடர்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு ஸ்டார்டிங் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஆன் டேட்டா ஃபோல்டர். டேட்டா ஃபோல்டர்ன்றது இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் லோக்கல் இருக்குது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஈபாக் 1 ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல எல்லா இமேஜஸும் எடுத்துக்கிட்டு லேபிள், அதான் நம்மளோட கோல் என்னன்னா ஸ்டெப் 1ல அந்த ரொட்டேஷனை ப்ரெடிக்ட் பண்ணணும். 0th ரொட்டேஷனா எத்தனாவது ரொட்டேஷன் அப்படின்றது உள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா பல ரொட்டேஷனுக்கு போயிட்டு அந்த ரொட்டேஷன் வந்து இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. நல்லா பாருங்க, ஈபாக் 5 அப்படின்னு இட்டரேஷன் 5 அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நம்மளுக்கு வந்து 7 ஈபாக்ஸ் வந்து ஆக்சுவலா முடிஞ்சிருக்கு, 8 ஈபாக் முடிஞ்சிருக்கு. லாஸ் பாருங்களேன், லாஸ் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து கம்மியாகி இருக்கணும் அப்படின்னா நல்ல மாடல் உள்ளர ப்ரெடிக்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி அர்த்தம். உள்ளர இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்ல இருக்கு, ஆப்டிமைசஸ் டிஃபரெண்ட் ஆப்டிமைசஸ் இருக்கு. டீப் லேர்னிங் படிச்சிருக்கிறவங்களுக்கு இது நல்லா தெளிவா புரியும். படிக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, கோடிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. லெட் மீ ரிமைண்ட் யூ அகைன் அண்ட் அகைன். ஓகே, ட்ரைனிங் ஃபினிஷ்ட், சேவ்ட் தி பவர்ஃபுல் என்கோடர் டு செல்ஃப் சூப்பர்வைஸ்ட்.pth அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்ட்.pth அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் மாடலுக்குள்ளர் தான் நம்மளுக்கு ஆல்ரெடி வெளியில இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மை கார்ட்ஸ் டாட் இமேஜஸ் குள்ள இருக்கும், நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல இதுதான் நம்மளோட ஃபோல்டர். கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கணும், ஒரே நிமிஷம். இப்போ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து செக் பாயிண்ட் போட்டு இருக்கணும், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்க வந்து என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டேட்டுக்குள்ள torch.save இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து ஒன்று கிரியேட் ஆயிருக்கு இன்டர்னலா. இந்த இன்டர்னல் ஃபைல்குள்ள தான் அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைல்ஸ் வந்து இருக்கு. எது இன்டெலிஜென்ஸ் ஃபைல்ஸ், ஒரு இமேஜ் கொடுத்தா எந்த ரொட்டேஷன்ல வந்து அது 0வா இல்ல 90 டிகிரி அப்படின்ற ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து இருக்கு. ஓகே, புரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைல்ஸ் இருக்கா, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொவைடட் டேட்டா செட் அது 0வா இருக்கா 90 டிகிரி இருக்கா அப்படின்றத அது அழகா ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு 4 டிஃபரெண்ட் கிளாஸஸ் ஆல்ரெடி நம்ம இங்க வந்து எழுதியிருக்கோம். 0வா இருந்துச்சுன்னா லேபிள் 0 இருக்கும், 90 டிகிரில அந்த இமேஜ் பாஸ் பண்ணா 1 இருக்கும், 180 டிகிரி பாஸ் பண்ணா 2 இருக்கும், 270 பாஸ் பண்ணா 3 இருக்கும். ஓகே, புரிஞ்சிருச்சு, டன்.
இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நம்ம டம்மியா ஒரு டேட்டா வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரிஜினல் டேட்டா கொடுத்து அந்த டம்மி ஆங்கிள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து அந்த ஃபைன் டியூன் பண்ண போறோம். எப்படி ஃபைன் டியூன் பண்ண போறோம்? This is the second and final part of the process we discussed. We now completed the hardest part, training a model to understand images without any labels. ஓகேவா? நான் லேபிளே கொடுக்கல, என்னோட டேட்டாவுக்கு நான் லேபிள் கொடுக்கல, பல்கா இருக்கக்கூடிய ஃபோல்டரை கொடுத்திருக்கேன். அந்த ஃபோல்டரை வச்சு உள்ள இமேஜை மட்டும் டிஃபரெண்ட் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணி நீ வந்து அந்த ஆங்கிளை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கோ. அந்த ஆங்கிள் 0 இருந்தா 0 ப்ரெடிக்ட் பண்ணி 1 இருந்தா அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்திருக்கேன். The next step is to use that brainன்றது நான் வெளியெடுத்த மாடலை to solve your specific problem, identifying which card is which. இப்பதான் நம்மளோட யூஸ் கேஸ் வரேன். This is where our small hand labeled data comes in. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்மால் டேட்டா செட் வந்து எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். 4 டைப் இருக்கா, இதுல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 5 இமேஜ் எடுத்து என்னுடைய ஒரு ஃபோல்டருக்குள்ள இப்படி போட்டு வச்சிருக்கேன். கார்ட்ஸ் லேபிள்ட் ஸ்மால் அப்படின்னு மாதிரி போட்டு பேங்க் கார்டுனா இதெல்லாம் தான் பேங்க் கார்டு. இங்க பாருங்க, இப்படிலாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பேங்க் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர். 4 ஐடி கார்டுனா இவ்வளவு பெருசு பண்ணிக்கலாம். இப்படிலாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஐடி கார்டு. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோல்டர்ஸ்குள்ள விசிட்டிங் கார்டு அப்படின்னா மேனுவல் ஒரு 5 நீங்க பெரிய ஃபைல்ல இருந்து ஒன்னொன்னா எடுத்து வைக்கிறதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 ஒரு 10 மாதிரி எடுத்து வச்சு இந்த செப்பரேட் ஃபோல்டர் போடுறதுக்கும் அட்லீஸ்ட் இதை பண்ணுவீங்க இல்லையா? கொஞ்சம் டேட்டா வச்சு நீங்க வந்து லேபிள் பண்ணுவீங்க. மொத்தமா தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மாதிரி எடுத்து அந்த பர்டிகுலர் இமேஜுக்கு ஒரு என்ன ஃபைல் நேம் என்ன நேம் வைக்கிறீங்க, ஓட்டர் ஐடி அப்படின்ற மாதிரி போட்டு இந்த ஃபோல்டர் நேம் குள்ள வந்து ஆக்சுவலா வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு 4 வந்து வச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் 4 கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு. எப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஒரு புது ஃபோல்டருக்குள்ள இந்த 4 ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? அப்ப இந்த பாத் எனக்கு வந்து முக்கியம். அதான் இங்க வந்து நான் எழுதியிருக்கேன். திருப்பியும் போலாம். The next step is to use that brain, ஆல்ரெடி நான் முன்னாடி டெவலப் பண்ணிருக்கக்கூடிய மாடல், to solve your specific problem, identifying which card is which. அதனால தான் நான் வந்து உள்ளே which card is which அப்படின்றது ஃபோல்டர் நேம் போட்டிருக்கேன். ஓகே, நல்லா கவனிங்க. இப்ப அடுத்து நோட்ஸ். The below script we will run now loads the self-supervised encoder மேல போட்டிருக்கிறது we just created, adds a small classification layer to it and then trains this new part of the model using your label dataset. So create your label dataset நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடுவுல ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இந்த PTH அப்படின்னு சொன்னீங்களே கோச், அப்படின்னு என்னன்னா அந்த PTH இந்த ஃபைல் வந்து இட்ஸ் a PyTorch model checkpoint file. ஓகேவா? So a file containing a specialized dictionary of a PyTorch models parameters such as weights and biases. Intelligence file எப்படி சொல்லுவோம்னா, நீங்க வந்து OpenAI வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா GPT-5க்கு வந்து இவ்ளோ பில்லியன் பாராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும். அந்த பாராமீட்டர்ஸ் ஒன்னுல weights and biases. அந்த weights and biases தான் இன்டெலிஜென்ஸ் ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். நியூரான்ஸ் ஒன்னு கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா weights மேல போகும், bias கம்மியாகணும், அந்த மாதிரி பல கான்செப்ட்ஸ் டீப் லேர்னிங் படிக்கிறவங்களுக்கு தெரியும். படிக்காதவங்க பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கத்துக்கக்கூடிய அந்த டோட்டல் வெயிட்டேஜ் இப்ப நான் வந்து மைண்ட்ல சொல்றேன் அப்படின்னா, எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நாலேஜ் மைண்ட்ல இருக்கு இல்லையா? அப்ப எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில இம்பார்ட்டன்ஸ், ஒரு சில டாபிக் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்ற அந்த நாலேஜ் இருக்கு. அதுதான் வந்து நம்ம weights and biases சொல்ல போறோம். ஓகே, so what it is used for? To save training model, to store the learned state of the model after training, to load a previous and saved model to continue. அதான் இப்போ வந்து சேவ் பண்ணிருக்கோம், இந்த மாடலும் சேவ் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்து வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் அடுத்ததுல வந்து நம்ம லோட் பண்ண போறோம். பாருங்க, இப்போ லோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த குளோப் அப்படின்ற மாதிரி இப்போ அடுத்து வந்து நான் ஃபைன் டியூன் பண்ணோம். என்னோட டேட்டா செட் ஏத்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணோம். இப்போ குளோப் வந்து எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, டேட்டா கலெக்ஷன். ஹியர் வி டிஃபைன் அவர் சூப்பர்வைஸ்ட் டேட்டா செட். டேட்டா கலெக்ஷன் ஆல்ரெடி நாங்க பண்ணிட்டேன் இல்லையா? அது முடிஞ்சாச்சு. டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஆல்ரெடி முடிஞ்சது. இப்போ டேட்டா வந்து மாடல் பில்டிங் ஃபேஸ்ல வந்து ஆக்சுவலா இங்க இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த ஃபோல்டர் எங்க அப்படின்றதுலாம் நான் கீழே ஆக்சுவலா கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா get the names of the classes for the folders name. அதனால தான் இங்க குளோப் அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ OS அப்படின்னா ஒண்ணு இல்ல, அந்த பர்டிகுலர் பாத் வந்து எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். அகைன் கோட் வந்து குளோப் இங்க இருக்கு பாருங்க. ஃபார் இமேஜ் நேம் அந்த குளோப் அப்படின்னா டிஃபரெண்ட் ஃபோல்டர்ஸ், 4 டிஃபரெண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணனும்னா இந்த குளோப் அப்படின்றது வேணும். அதனால தான் குளோப்ன்றது போட்டிருக்கேன். குளோப் இஸ் யூஸ்ட் டு சர்ச் ஃபார் ஃபைல் பாத் நேம்ஸ் தட் மேட்ச் a specific pattern using wildcard entries like star and அதெல்லாம். அதனால தான் குளோப் குள்ள நான் இங்க பாத்தீங்கன்னா பாத் நேம் ஸ்டார் அப்படின்னு போட்டிருப்பேன். அகைன் கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்காதீங்க. ஓகே, அந்த ஃபோல்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு பல ஃபோல்டர்ஸ் குள்ள போயிட்டு ஒரு இமேஜை டேப் பண்ண அப்படின்னு எடுத்துக்கோங்க. மாடல் பில்டிங்ல வந்து என்ன பண்றேன்னா, ஒரு ஃபுல் கிளாசிஃபையர், அகைன் ஒரு ஆர்கிடெக்சர் வந்து நான் வந்து டிஃபைன் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பழைய மாடல் வந்து நான் வந்து இங்க லோட் பண்ண போறேன். ப்ரீ ட்ரெயின்ட் என்கோடர் the brain loaded successfully. எங்க லோட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, செல்ஃப் என்கோடர் லோட், இந்த என்கோடர் பாத். இந்த என்கோடர் பாத்துக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா என்கோடர் பாத் கீழே நான் வந்து ஆக்சுவலா மெயின் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் பாத். சோ இந்த இடத்துல என்னுடைய டேட்டா ஃபோல்டர் அப்படின்ற பாத்துல என்னுடைய அந்த புதுசா நான் லேபிள் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த பாத். லாஸ்ட் டைம் வந்து என்னுடைய ஃபுல் இமேஜஸ் ஃபுல் பக்கெட்டே அப்படி கொடுத்து, இப்போ இந்த இடத்துல என்னுடைய ஸ்மால் டேட்டா பேஸ் வந்து நான் எப்படி லேபிள் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பாத் வந்து நான் வந்து கொடுக்க போறேன். கொடுத்துட்டு அதை ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன். லேபிள்டு கார்டு டேட்டா செட் ரூட் டைரக்டரி டேட்டா ஃபோல்டர் பண்ணிட்டு டேட்டா லோடர் கொடுத்துட்டேன். அப்புறம் இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஃபுல் கிளாஸ் கிளாசிஃபைல என்கோடர் பாத்துல என்னுடைய இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் .pth எது வந்து கிளாசிஃபை பண்ணிச்சோ அதை வந்து நான் எடுத்து போடுறேன். நிறைய பேருக்கு புரியாது, எனக்கு புரியுது, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் கோச், என்ன ஒண்ணுமே புரியலையே, பட் கான்செப்ட்ல புரிஞ்சுக்குவாங்க, கண்டிப்பா புரியும். ஒரு டைம் ஃபுல்லா பாத்துருங்க. ரைட், இப்போ அந்த இதை நான் வந்து லோட் பண்ணி மாடல் எல்லாம் நான் பில்ட் பண்ணி இப்போ இதை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். மேல இருக்கக்கூடிய கிளாஸ் ரன் பண்ணலாம். ஒரு டைம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துடுறேன். இம்போர்ட் லோ இதை பண்ணிடலாம். டேட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவோம். மாடல் பில்டிங் இதையுமே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். மாடல் ட்ரைனிங் அண்ட் இவாலுவேஷன் இப்போ இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுசா இந்த கார்டு கிளாசிஃபையர் அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மெயின் ஃபைல் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். என்னோட லாஸ் பாருங்களேன்,
2.75 ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ வந்து ஒரு எத்தனை ஐட்ரேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 20 ஐட்ரேஷன் ஆக்சுவலாக கொடுத்துருக்கேன் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 20 அப்படின்றது. ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா 0.37 கம்மி. இன்னும் பல ஐட்ரேஷன்ஸ் ரன் பண்ண அப்படின்னா மேபி இன்னும் கம்மி ஆகலாம். இன்னும் கொஞ்சம் மாடல் ஆர்கிடெக்சர் வந்து ட்வீக் பண்ண அப்படின்னா இன்னும் பெட்டராகவே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. ஸோ மாடல் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. மாடல் வந்து நான் டெஸ்ட்டும் பண்ணிட்டேன், எப்படி லாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக வந்து இவாலுவேட் பண்ணிட்டேன். மாடல் டெஸ்டிங் மட்டும் பெண்டிங் இருக்கு. அதை தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப்ல கொடுக்க போறேன். நான் திருப்பி ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி ஒரு பக்கெட் எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த பக்கெட் எடுத்து கொடுக்கறதுல ஒரு டூப்ளிகேட்டை நீ வந்து ஃபேக்கா வந்து லேபிள் 0, லேபிள் 1, லேபிள் 2 அந்த மாதிரி மல்டிபிள் லேபிள்ஸ் கொடுத்து அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைல்ஸ்க்கு அதுக்கு ட்ரெயின் பண்ணி எடுத்து இப்போ இதுதான்ப்பா நான் வந்து என்னோட டேட்டா செட், அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைலை வாங்கி என்னோட டேட்டா செட்டை கொடுத்து அது இதையும் மிக்ஸ் பண்ணி இப்போ என்னோட டேட்டாவை நான் சப்ளை பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபைல் வந்து வந்துருச்சு. இப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைல் எடுத்து நான் வந்து அடுத்து ப்ரெடிக்ஷனுக்கு எடுத்துட்டு போறேன். அதான் இங்க இருக்கு. மாடல் டெஸ்டிங் அண்ட் மாடல் ப்ரெடிக்ஷன் வந்து இங்க பண்ண போறேன். ஸோ இந்த டேட்டா வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா create the prediction function. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா prediction class வந்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க மெயின் ப்ரோக்ராம் இங்க இருக்கா, கார்ட் கிளாசிஃபையர் பாத் அந்த உண்மையான இன்டெலிஜென்ஸ் ஃபைலை வந்து நான் வந்து லோட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நியூ இமேஜ், ஏதாச்சும் ஒரு புது இமேஜ் வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ புது இமேஜ் வந்து என்ன கொடுக்குறேன்னா, மாடல் வந்து ட்ரெயின் ஆகாது. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 இமேஜ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். கொடுக்காத இமேஜ் ஏதாச்சும் எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம். கொடுக்காத இமேஜ் வந்து மிஷின் லேர்னிங் குள்ளற பேக் போயிடலாம். ரைட், மை கார்டு இமேஜஸ் கூட போகிறேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்து வெளியில் எங்கேயும் வைக்கிறேன். இது ஒரு இமேஜ் எடுக்கிறேன், இது ஒரு இமேஜ் எடுக்கிறேன், மேபி இது ஒரு இமேஜ் எடுக்கிறேன். எஸ், இப்போ எப்படி ப்ரெடிக்ட் பண்ணது அப்படின்றத பார்க்கலாம். வெளியில் வைக்கிறேன், இங்கே வெளியிலேயே போடுறேன். இல்லாட்டினா கார் இந்த இடத்துல வந்து வெளியில் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஓட்டர் ஐடி எப்படி இருக்கும், இதுதான் ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடி வந்து இமேஜ் எதை கொடுப்போமா, இது பார்க்க எது ஓட்டர் ஐடி மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஓட்டர் ஐடி வந்து ஓட்டர் ஐடி விசிட்டிங் கார்டு ஒரே மாதிரி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ நான் ஓகே இது காப்பி பண்ணுறேன். இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பாத்தை காப்பி பண்ணி Ctrl+C இந்த இடத்துல வந்து // போட்டு அந்த இமேஜ் நேமே எனக்கு உங்களுக்கு தேவை. இந்த இமேஜ் நேம் வந்து இதை எடுத்துக்கலாம். F2 கிளிக் பண்ணால் அது செலக்ட் ஆகும் அந்த இமேஜ். அது வந்து ஒரு PNG ஃபைல் ஃபார்மேட், PNG. ஷிஃப்ட் என்டர் வந்து கொடுக்குறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஐடி கார்டு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுது. இது ஐடி கார்டு தானா, எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஐடி கார்டு. புரியுதா, ஐடி கார்டுனா இப்படி தான் இருக்கும், கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது. இப்போ நான் இதை வந்து நான் கொடுக்குறேன். இது எனக்கு எப்படி PNG அப்படின்றது இது தெரியும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது PNG இமேஜ் அப்படின்றது தெரியும். PNG-ஆ JPEG இது வேணா ரீட் பண்ணோம். அது நம்ம உள்ளே ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபைல் பார்த்து F2 கிளிக் பண்ணுறேன், Ctrl+C இந்த இடத்துல வந்து Ctrl+V போடுறேன், ஷிஃப்ட் என்டர். ஸோ பேங்க் கார்டு அப்படின்னு இருக்கு. இது பேங்க் கார்டா, பேங்க் கார்டு. ஸோ அவ்வளோதான் ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து புரியுது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இதை தான் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஆரம்பத்தில் சொன்னேன். நம்மளுக்கு வந்து ஒரு பக்கெட்டில் எல்லா டேட்டாஸும் இருக்கும். அது லேபிள் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதனால அந்த பக்கெட்டை கொடுத்தோம். அந்த பக்கெட்டை கொடுத்து ஒரு டூப்ளிகேட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டூப்ளிகேட்டாக பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருந்து நம்மளே மேனுவலாக அந்த பக்கெட்ல இருந்து எத்தனை கிளாஸஸ் வேணுமோ அத்தனை கிளாஸஸ்க்கு ஒரு 5 இமேஜ் மட்டும் எடுத்து மேனுவல் அதுக்கு மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ஃபுல்லாக போடுறதுக்கு பதிலாக இந்த 5 எடுத்து பண்ணுறதுக்கு எவ்வளவோ அந்த டைம் கன்சம்ஷன் கம்மி தான். இப்போ அந்த மாதிரி 5 எடுத்து ஃபோல்டருக்குள்ள வச்சு இந்த 5 ஃபோல்டர் வச்சுட்டு இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க பண்ண இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைலை தூக்கி கொண்டு போய் என்னோட டேட்டாவை கொடுத்து இதுக்கு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி ஃபைன் டியூனிங் ஸ்டெப்பா கொடுத்துருக்கோம். ஃபைன் டியூனிங் ஸ்டெப்பா கொடுத்து அதான் சூப்பர்வைஸ் லேர்னிங் கொடுத்தேன். இதெல்லாம் தான் என்னோட இமேஜ்க்கு எல்லாமே நான் லேபிள் கொடுத்துருக்கேன். நீ ஆல்ரெடி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபைல் வச்சிருக்க இல்லையா, அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைல் எடுத்துட்டு வா, என்னோட டேட்டா நீ ட்ரெயின் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைல் எடுத்து நான் புதுசா ஒரு இமேஜ் பண்ணா என்னோட டேட்டா வந்து ட்ரெயின் ஆயிடும். இவ்வளவுதான் விஷயம். இந்த 2 ஸ்டெப் தான். ஸோ ஆல்ரெடி சூப்பர்வைஸ் லேர்னிங் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆல்ரெடி இருக்கும். அன்சூப்பர்வைஸ்டுக்கு எதுக்குமே இருக்காது. இதுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும், மேனுவலா பண்ணலாம், பட் ஃபுல்லா பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா செல்ஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங் டெக்னிக் நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு ஒரு மாதிரி அப்ளை ஆகும், இமேஜ்க்கு இந்த மாதிரி அப்ளை ஆகும். ஐ ஹோப் யூ ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது. ரைட், இப்போ என்னோட கிவ் அவே என்ன அப்படின்றது நான் வந்து சொல்லிடுறேன். இந்த ஸ்கிரிப்ட் நான் ஒர்க் பண்றதுக்கு 8 hours ஆச்சு. கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். என்னோட GitHubல அப்லோட் பண்றேன். GitHubல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுல வந்து என்கிட்ட என்ன கேட்காதீங்கன்னா, இதுல சார் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன், எனக்கு எரர் வந்துருச்சு, இப்படி ஒரு எரர் வந்துருச்சு, அப்படி ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்றத நான் கேட்க வேணாம். பிகாஸ் எரர் வந்து என்னால உங்களோட ஸ்கிரிப்ட் நான் ஃபுல்லா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே எனக்கு ஆகுது. உங்களுக்கு எதனால ஆகல அப்படின்றது நீங்க வந்து ஆல்ரெடி ChatGPT டூல்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க. இன் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறீங்கன்னா இதுக்காக நான் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கேன். நாங்களும் இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணி தான் கிளைண்ட்ஸ் நாங்க சொல்லுவோம், உங்களோட டேட்டா செட் லேபிள் பண்ணனால பிரச்சனை இல்ல சார், நீங்க இந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது, நாங்க அந்த மாதிரி பண்ணிக்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு சில ஏதாச்சும் நீங்க லேபிள் பண்ணி கொடுங்க, நாங்க வந்து டைம் ஷார்ட் பண்ணி படிக்கிறோம், இதுக்கு ஒரு இவாலுவேஷன் கரெக்டா பண்ணுது அப்படின்னா ஒரு 98 to 99% நல்லா ட்ரெயின் பண்ணி இப்போ லாஸ் தான் கம்மி பண்ணோம். 0.30 இருக்கிறது 0.001002 டூன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு டெக்னிக்ஸ்ல உள்ள இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி கோடிங் தெரியணும், அதுக்கு கோடிங் தெரிஞ்சு இதெல்லாம் மாத்தணும் அப்படின்றதா தெரியும். அப்படி தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் லாஸை கம்மி பண்ணி இன்னும் சூப்பரான அவுட்புட் அந்த கரெக்டான ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ
என்னுடைய ஒரு முக்கியமான லெசனுக்கு எடுத்துட்டு வரேன். லேர்ன் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங், ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு டிகோட் த ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் த பக்ஸ். நீங்க வந்து ஒரு சில ஒர்க்ஸ்லாம் நான் பண்ணும்போது கம்ப்ளீட்டா ஸ்கிராச்ல நீங்க கோட் எழுதுனீங்க கேட்டா இல்ல அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த டெக்னிக்ஸ்லாம் தெரியுன்றதுனால நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய பெர்ப்ளெக்சிட்டி நான் யூஸ் பண்ணிருக்கேன், ஜெமினி யூஸ் பண்ணிருக்கேன், சாட்ஜிபிடி யூஸ் பண்ணிருக்கேன், எல்லாத்துலயுமே வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி தான் ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்டுக்கு நாங்கள் எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு கோடிங் தெரியுன்றதுனால எந்த இடத்துல எதை டாப் பண்ணி கொஞ்சம் ட்வீக் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க உட்காந்து கோடிங் வந்து ஸ்கிராச்ல இருந்து போட்டு எனக்கு ஆன்சர் வேணுன்றது இங்க யாருக்குமே தேவை கிடையாது. பட் ஆனா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்க. நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் இங்க ப்ரோயிட்டி பிரிட்ஜ் லேர்னர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐடிக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இவரை வந்து நான் ஒரு கம்பெனிக்கு வந்து ஆக்சுவலா ரெஃபர் பண்றேன். அந்த ஈவை சூப்பரான கம்பெனி அவர் ரெஃபர் பண்ணும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவை கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர் அவருமே என்னோட லேர்னர் தான். ஸோ அவர் வந்து அந்த கம்பெனியில் போயிட்டு எங்கிட்ட தான் வருவார். உங்கள்ட்ட நல்ல ரிசோர்ஸ் யாராவது இருந்தாலும் ஒன்று 2 பேர் ரெஃபர் பண்ணுங்க, நான் வந்து இங்க பொசிஷன் ஓப்பனா இருக்கு அப்படின்னு. ஸோ அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அந்த நீங்க ரெஃபர் பண்ணக்கூடிய பர்சனை ஆஸ்க் ஹிம் டு பி ரெடி, கிளாசிக் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஃபோர்காஸ்டிங், கிளவுட் சர்வீஸ் இதெல்லாம் தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. இவர் போனாரு, நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கொடுத்தாரு. பட் இவருக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை. அட் எண்ட் ஆஃப் த கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து ப்ராப்பரா பண்ண முடியல. பட் ஃபெயில் ஆயிட்டாரு டு பி ஆனஸ்ட். பட் திருப்பி அடுத்த இன்டர்வியூஸ்லாம் நான் வந்து ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவருடைய பொட்டன்ஷியல் என்ன, எப்படி இங்க படிச்சார் அப்படின்றதுலாம் எனக்கும் தெரியும். என்னோட டீம் எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஹி இஸ் ரியலி குட். ஸோ அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐடிக்குள்ள நல்ல கோரா எப்படி சஸ்டெயின் ஆயிடுவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த மேல இருக்கக்கூடிய அந்த கிரீமி லேயர் மட்டும் எடுத்துக்கிட்டு லோ கோடிங் மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மட்டும் ஒரு ப்ராடக்ட் எடுத்து டெவலப் பண்ணிட்டு கையில வச்சுக்க வேண்டியதான். ஸோ அதனால நீங்க இந்த கோரை தெரிஞ்சக்கூடிய பர்சன்ஸ் மட்டும் தான் கம்பெனிஸ் ஹையர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதனால கோரை வந்து இன்கேஸ் நீங்க ஐடிக்குள்ள சர்வைவ் ஆகணும், த்ரைவ் ஆகணும், உங்களோட ஜாப் வந்து செக்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னா கோரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ இதான் வந்து என்னோட பாயிண்ட். ஸோ அதனால நீங்க எங்கேயோ இருந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் வாட் மை பாயிண்ட் which I wanted to convey through this. Right. So இப்போ நம்ம வந்து we'll go back to self-supervised learning. So இப்போ இந்த டெஃபினேஷனை படிச்சு பார்க்கலாம். When to use it? We have lots of unlabeled data. Getting high quality labels is expensive, slow and nearly impossible. So இப்போ இதை படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். So what we want to do, we want the machine to create its own learning task called pretext task before being fine tuned. பண்ணமா for the actual task. Actual task என்ன prediction பண்ணுது இல்லையா, ஒரு இமேஜ் கொடுத்தா prediction பண்ணுது. Actual task நத்தியுமே supervised learning. இன்புட்டை கொடுத்தா அவுட்புட் வந்து வரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது கோட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியாச்சு. எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. நம்மளுடைய அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு எந்த வீடியோ வரப்போகுதுன்னா, ஒரு சூப்பரான ஒரு பாட்காஸ்ட் உங்களுக்காக ஒருத்தர் இன்வைட் பண்ணி நான் வந்து பேசியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு இன்டர்ன்ஷிப் கைடாக இருக்கும். எப்படி நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் எடுக்கலாம், அவர் எந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்பாக வேலைக்கு போயிருக்காரு, ஜாயின் பண்ணியிருக்காரு, எப்படி அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றதெல்லாம் நீங்கள் நாளைக்கோட பாட்காஸ்ட்டில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் இட். அதே மாதிரி என்னுடைய கோல், நான் பேசினது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சிருக்குன்றது என்னோட கோடிங் கண்டிப்பா புரிஞ்சிருக்காது, அதை விட்டுருங்க. பட் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா அப்படின்றது மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கோடிங் நான் ஃபியூச்சர்ல கூட இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். டோன்ட் வரி அபவுட் இட். பட் ஒரு பிகினர் கூட புரிஞ்சுக்கிறதுனால தான் அந்த கோடிங்கும் ஒரு சப்போர்ட்டபிள் கோடிங் இருக்கணும்ன்றதுக்காக நான் எடுத்துட்டு வந்தேன். இந்த கார்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதனால வெதர் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது யூ கேன் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். But I need your comments so that it will be definitely acting as a big motivation for me to come and teach you all, guide you all, make this AI simplified and teach you in this language, Tamil. நம்ம நாளைக்கோட எபிசோட்ல பாட்காஸ்ட்ல சந்திக்கலாம். Bye. This is your AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.